சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல தேவிகா அண்ட் டேனி அப்படிங்கிற தெலுங்கு வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 7 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 25 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு ஸ்மால் சைஸ் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரித்து வர்மா தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு மிஷன் பேஸ்ட் த்ரில்லர்ல இந்த வெப் சீரிஸை கொடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸுடைய ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தேவிகாவை காட்டுறாங்க. இவங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. இவங்க லைஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழக்கூடிய ஒரு லைஃபா தான் இருக்கு. இவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு பெண்ணா தான் இவங்க இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. மாப்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவான ஒரு ஆளா இருக்காங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா டேனி அப்படிங்கிற ஒரு பையனுடைய அறிமுகம் கிடைக்குது. டேனி மேல ஒரு விதமான அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுது தேவிகாவுக்கு. தன்னுடைய லவ்வா சொல்லலாம் அப்படின்னு போகும்போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டேனி ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்றான். அது என்ன ஷாக்கிங்கான நியூஸ்? அந்த டேனிய வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவிகா பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். சோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, சோ அவங்களுடைய ஆசை நிறைவேற்றா இல்லையா, அண்ட் டுவர்ஸ்ட் எண்ட் யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த வெப்சீரிஸுடைய மீதி கதை. இந்த வெப்சீரிஸை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த வெப்சீரிஸ் தொடங்கின விதத்தை பார்க்கும்போது ஒரு ஆர்டினரியான ஒரு ரொமான்ஸ் டிராமா மோட்டை தான் தொடங்கியிருக்கும். காட்சிகள் பார்க்கும்போது வழக்கமான காட்சிகள் தான் வச்சிருப்பாங்க. பட் ஒன்ஸ் சடனா அந்த ஃபேண்டசி டிராமாக்குள்ள போயிருப்பாங்க. ஒன்ஸ் அந்த ஃபேண்டசி டிராமாக்குள்ள என்ட்ரி ஆன உடனே ரொம்ப ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. அந்த ஃபேண்டசி டிராமா போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு அளவுக்கு நீட்டா ரசிக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து அந்த மிஷன் பேஸ்டு போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மிஷன்ல என்னென்ன மாதிரியான காம்ப்ளெக்சிட்டி வருது, அதை இவங்க செஞ்சு முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான அந்த மூடுக்குள்ள போகும். ஒரு எதிர்பார்ப்போட கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல. ஓவராலா இதை பார்த்து முடிக்கும் போது சூர்யாவுடைய அந்த மாஸ், ராஜப்பட்டை இந்த 2 படங்களை சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைச்சது. ஓவராலா சொல்லணும் அப்படின்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. பெரிய சுவாரஸ்யமும் பரபரப்பும் அப்படிலாம் இல்ல. டைம் பாஸுக்காக ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸ் தான். டைம் இருந்தா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப்சீரிஸ்க்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.